சுவிஸ்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்கள்ல மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 07798574445. நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது, மத்திய கிழக்கு போர் பதட்டம் வந்து சுவிட்சர்லாந்தில் எந்த அளவுக்கு தாக்கங்களை எந்த விஷயத்தில் ஏற்படுத்தி இருக்கு என்பது சம்பந்தமாக நேற்றைய பதிவிலை நீங்க பார்த்திருக்கலாம். இன்றைய பதிவில் அதையும் விட கொஞ்சம் அப்டேட்டான விஷயம் ஒன்று வந்திருக்கு. அதாவது சுவிட்சர்லாந்தில் பெட்ரோல் விலை வந்து எத்தனை பிராங்குக்கு நெருங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக பலருக்கு அதிருப்தியோட கூடிய கவலையும் இருக்குன்றதான் மிக முக்கியமானது. என்ன விஷயம் என்றதை பார்க்கலாம். மத்திய கிழக்குல இப்போ வந்து ராணுவ பதட்டம் தீவிரம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஈரானுக்கு எதிராக போர் தாக்குதலை மேற்கொண்டால் ஈரானும் பதிலுக்கு தாக்குதலை மேற்கொள்வதன் மூலமாக பாரியதொரு எண்ணெய் பற்றாக்குறை, எண்ணெய் சம்பந்தமான கேள்வி, கச்சா எண்ணெய்க்கான விலை அதிகரிப்போடு நிலவிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே சுவிட்சர்லாந்துக்கு இதுல என்ன பாதிப்பு அப்படின்றத பார்க்கலாம். சர்வதேச சந்தையில் இப்போ கச்சா எண்ணெயுடைய விலை திடீரென பாஞ்சி எகிரி உயர்ந்திருக்கு. இதனுடைய தாக்கம் உலகளவில் எல்லா நாடுகளையும் தாக்கி இருக்கு, சுவிட்சர்லாந்து உட்பட. எரிசக்தி துறை நிபுணர்கள் சொல்றாங்க, அடுத்த சில நாட்கள்ல இன்னும் தெரியாத அளவுக்கு பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் உயரப்போகுது அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்துல 95 வகை பெட்ரோலுடைய சராசரி விலை லிட்டருக்கு 1.74 பிராங்கால உயர்த்தி இருந்தாங்க. ஆனா இப்போதைய சந்தை நிலவரத்துல பார்த்தா அந்த அளவிலான விலையை பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நகரத்துக்கும் பிராந்தியத்துக்கும் இடையில பாரிய வேறுபாடுகளோட விலையெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா பெரிய பிராண்ட் நிறுவனங்களுடைய நிலையங்கள்ல, அதோடைய சுயாதீன எரிபொருள் நிலையங்கள்ல விலையெல்லாம் ரொம்பவே மாறுபாட்டோட தென்படுதுன்னு சொல்றாங்க. இதனால மிக முக்கியமாக ஒரு கணிப்பொன்று வெளியாச்சு. யாராலன்னா அவெனர்ஜி சுவிஸ். இவங்க தான் சுவிட்சர்லாந்தினுடைய எண்ணெய் சந்தை நிறுவனங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்க சொல்றாங்க, சர்வதேச சந்தையில் இந்த போர் பதட்டம் நீடிக்குதுன்னா அடுத்த சில நாட்களில் எரிபொருள் விலைகள் கணிசமா உயர வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உலக எண்ணெய் வர்த்தகத்துல முக்கிய பாதையாக ஹோமுஸ் ஜலசந்தி இருக்கிறதால பாதுகாப்பு பிரச்சனைகள் உயர்வாகவே இருக்கு. அந்த பகுதியிலிருந்து எந்த கப்பலும் ஐரோப்பாவை நோக்கி இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வரல. அதனால கையிருப்புகள் ரொம்ப குறைவா இருக்கிறதால கேள்வியும் அதிகரிக்க பெட்ரோல் டீசலுக்கான விலைகள் தொடர்ந்து உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த நீரிணை வழியா தான் உலகளவினுடைய எண்ணெய் வர்த்தகத்தின் 1/5 பகுதி கடந்து போகுது. சமீப நாட்கள்ல பல வர்த்தக கப்பலுக்கு எதிராக தாக்குதல்கள் நடத்தப்பட்டதும் இப்படியான உயர்வுக்கு காரணம் என்று சொல்லப்படுது. இதனால கப்பல் போக்குவரத்து முற்றுமுழுதா ஸ்தம்பித்து போய் இருக்கிறது சொல்லப்படுது. சுவிட்சர்லாந்தினுடைய முக்கிய வாகனத்தோட போக்குவரத்து அமைப்பா இருக்கக்கூடிய டூரிங் கிளப் சுவிஸ் என்ன மதிப்பீடு பண்றாங்கன்னா, வரக்கூடிய நாட்கள்ல பெட்ரோல் விலை வந்து லிட்டருக்கு 2 பிராங்க நெருங்கும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. அந்த அமைப்போட எரிசக்தி சந்தை நிபுணராக இருக்கக்கூடிய எரிக் ஸ்வைசர் என்ன சொல்றாரு, சர்வதேச சந்தையில வெளியிடப்படக்கூடிய எண்ணெய் விலை தரவுகளோட அடிப்படையில விலை உயர்வு ரொம்பவே உயரப்போகுது அப்படின்னு அவர் எச்சரிக்கையா சொல்றாரு. அவரோட மதிப்பின்படி பார்த்தா இந்த வார இறுதிக்குள்ள 95 வகை பெட்ரோலுடைய சராசரி விலை லிட்டருக்கு சுமார் 1.90 பிராங்க் எட்ட போகுது. அதே நேரத்தில் டீசலுடைய விலையும் நிகராக லிட்டருக்கு 2.20 பிராங்க் வரைக்கும் உயருமா. இந்த உயர்வுக்கு என்னதான் காரணம் அப்படின்னு பார்த்தா கச்சா எண்ணெய் தான் மிக முக்கியமானது. உலக சந்தையில பிரெண்ட் ரக க்ரூட் ஆயிலினுடைய விலை தான் திடீர் உயர்வு. இதுதான் முக்கியமான காரணம் என்று சொல்றாங்க. சமீபத்திய வர்த்தகத்தில் ஒரு பீப்பாய் பிரெண்ட் ரக எண்ணெய் விலை $103 எட்டுச்சு. சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இந்த விலை $119 வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படின்னு சந்தை தரவுகளும் சொல்லுது. பிப்ரவரி மாத இறுதியில மத்திய கிழக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு முன்னாடி ஒப்பிடும்போது இப்போ உலக எண்ணெய் விலை 70% உயர்ந்திருக்கிறதா இப்படியான பெட்ரோல் டீசலுக்கான எழுந்தமானமான உயர்வுக்கு காரணம். இது சாதாரணமா முதல் தடவை ஏற்பட்டதில்லை. 2022ஆம் ஆண்டிலையும் ரஷ்ய யுக்ரைன் போருக்கு அப்புறமாகவும் உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியின் போது இப்படியான விலைகள் வந்து நிர்ணயிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில விலை உயர்வு இருந்தாலும் சுவிட்சர்லாந்தினுடைய எண்ணெய் விநியோகம் இப்போ ஸ்டேபிளா தான் இருக்கு. அவெனர்ஜி சுவிஸ் சொல்லுது, நாட்டுல போதுமான அளவு எண்ணெய் கையிருப்பு இருக்கு, உடனடி பற்றாக்குறை ஏற்படக்கூடிய அபாயம் இல்லை அப்படின்னு அவெனர்ஜி சுவிஸ் வந்து உறுதிப்படுத்தியும் இருக்காங்க. இருந்தாலும் சர்வதேச அரசியல் பதட்டம், போர் வந்து நீடிக்கிறதால எரிபொருள் விலை மாத்திரம் இல்லாம போக்குவரத்து செலவுகளோட அன்றாடம் அத்தியாவசியமா பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய விலைகளும் பாரிய தாக்கத்தோடு எகிரப்போகுது அப்படின்னு தான் பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.